தொடர் மழை எதிரொலியாக சென்னை வேளச்சேரியில் வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் சூழல் உருவாகியுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் கோகுல் அப்பகுதி மக்களிடம் மேற்கொண்ட நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை வேளச்சேரி பகுதியில் தான் நம்ம நிற்கிறோம். அந்த வேளச்சேரி பகுதி முழுவதுமே தற்பொழுது தண்ணீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறீங்க. அதாவது வேளச்சேரியை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே அடுக்குமாடி குடியிருப்பு, சாலைகள் என அனைத்து பகுதிகளுமே தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. தண்ணீரில் இந்த பகுதி மூழ்கியுள்ளதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வேளச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளான மடிப்பாக்கம், மேடவாக்கம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளும், அதே போல் ராம்நகர் உள்ளிட்ட பகுதிகளும் தண்ணீரால் முழுவதுமே மூழ்கியுள்ளது. அங்கேருந்து பொதுமக்கள் தற்பொழுது சாலைகளுக்கு நடந்து வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க. அதாவது அவங்களுடைய வீடுகளை விட்டுவிட்டு தற்பொழுது அவர்களுக்கு தேவையான உடைமைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து வெளியேறக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறீங்க. படகுகள் மூலம் தற்பொழுது அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றக்கூடிய ஒரு நிலையும் தற்பொழுது உருவாகிறது. படகுகள் மூலம் வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக அந்த படகுகளை இயக்கவர்களிடமே நேரடியாக அதை பற்றி கேட்கலாம். அதாவது சார், இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது? இப்போ இப்போ யாரெல்லாம் அந்த படகுகள் மூலம் மீட்டுக்கிட்டு இருக்கீங்க? மார்னிங் வேளச்சேரி சைடில் நாங்கள் எங்கள் போட் ஒரு 3 போட்டு நாங்கள் வந்திருக்கோம். வேளச்சேரி பகுதிகள் மட்டும் இல்லாமல் அதனை சார்ந்த நிறைய பகுதிகளையும் எங்கள்கிட்ட நிறைய போட் அங்கே சென்று இருக்குது. அங்கேயும் எங்களுடைய சேவைகள் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மார்னிங் நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பெரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருந்துட்டு அங்கேருந்து மாடியிலேருந்து கை காட்டுறாங்க, காப்பாற்றுங்க, ஏன்னா இன்கேஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் வேணும் அந்த மாதிரி கேட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் போயிட்டு அவங்கள ஒவ்வொருத்தரை கூட்டிகிட்டு நாங்கள் அவங்களுக்கு சின்ன சேவை செஞ்சுட்ருக்கோம். அவங்களோட பாதிப்பு என்னென்னா, எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நிலைமைக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது வயதானவர்களும் அதே போல் தனியாக வீட்டில் தண்ணீர் சிக்கி கொண்டு இருக்கவங்களை மீட்டு தான் தற்பொழுது இந்த படகுகள் மூலம் மீட்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட நேரடியாக அதை பற்றி கேட்கலாம். மேடம், இப்போ உங்களுக்கு இந்த ஏரியாவில் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது? இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுது? போட் சர்வீஸ் கொஞ்சம் அதிகமாக, போட் சர்வீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். இங்கே போட் சர்வீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னோட அம்மா, என்னோட அக்கா, மாமா அவங்க ஃபுல் ஃபேமிலி ராம்நகர் சவுத் எக்ஸ்டென்ஷனில் இருக்காங்க. இப்போ அம்மாவுக்கு ரொம்ப முடியல. ஸோ அதனால் அவங்க ஃபோனும் நெட்வொர்க் எல்லாமே கட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? நாங்கள் தான் கொஞ்சம் நியர்பையாக இருக்கோம், நாங்கள் திருவான்மியூரில் இருக்கோம். ஸோ ஏதாவது பண்ண முடியுமா, அவங்கள கூட்டிகிட்டு போக முடியுமான்றதுக்காக வந்தோம். போட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது இந்த வேளச்சேரி பகுதி முழுவதுமே தண்ணீரால் மூழ்கியுள்ளதால் சாரையாக பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் வெளியேறிக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. உடனடியாக அரசு அதிகாரிகள் இந்த நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தி இங்கே இருக்கவர்களை மீட்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களுடைய முக்கியமான கோரிக்கையாகவும் உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் செய்தியாளர் கோகுல்.